கொனிச்சிவான் வெல்கம் பேக் டு another வீடியோ. நீங்கள் தமிழ் டப்பிங்கில் அனிமே பார்க்குறவங்களா இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 2026 ஜனவரியிலேருந்து இந்த பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் என்னென்ன அனிமேஷன்லாம் தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு. ஸோ அதை பற்றின டீட்டெயிலான வீடியோ தான் இது இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். ஸோ நிறைய அனிமேஸ் தமிழ் டப்பிங் வந்து கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட அனிமேஸ் இந்த ஒரு மந்த்துக்குள்ளே இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அனிமே எங்கெங்கே பார்க்கலாம், ஸோ எப்படிப்பட்ட ஜானர்ஸ் நல்லா இருக்குமா இல்லையா, அதை பற்றி அந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ ஓவராக பேச வீடியோ போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாச்சும் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வீடியோ பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்படிப்பட்ட நல்ல நல்ல அனிமே கடையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் 1, லைக் 1, ஷேர் எத்தனை வேணால் பண்ணிக்கோங்க, அண்ட் கமெண்ட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு எபிசோடு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் சென்டர்ஸ் டு பி ஏ ஹீரோ. இந்த அனிமே பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். அதில் வந்து அந்த அனிமே பற்றின முழு தகவல் வந்து சொல்லியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் அனிமே தான். இது வந்து தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் எபிசோட் ஒரு 1 hour லாங் ஸ்பெஷல் எபிசோட். அண்ட் அனிமேஷன் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா இந்த அனிமே தாறுமாறாக பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து ஒன்கோயிங்கில் போயிட்டுருக்கு. இதை பார்த்தீங்கன்னா கிரன்ச்சிரோலில் பார்க்கக்கூடியா இருக்கும். இந்த அனிமே பார்க்கலாம், மஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த அனிமே பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிக்குது சான்சஸ் நிறையவே இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹனாகுமின்னு சொல்லக்கூடிய ஒரு அனிமே தான் இப்போ தமிழ் டப்பிங்கில் ஒன்கோங்கில் போயிட்டுருக்கு. நான் இந்த அனிமே பார்க்கல. ஸோ பார்த்தவங்க எப்படின்னு சொல்லுங்கள். இது வந்து கிரன்ச்சிரோலில் அவைலபிளாக இருக்குது. எனக்கு ஒரு சில சொன்னானுங்க இதோட பிஎல் அனிமே மாதிரி இருக்கலாம். எனக்கு அதை பற்றி தெரியல, நான் கேட்டது தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இந்த அனிமே எப்படின்னு சொல்லுங்கள். இந்த அனிமே இப்போ தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. அடுத்து வந்து யூ அண்ட் ஐயா போலார் ஆப்போசிட்னு சொல்லக்கூடிய ஒரு ரொமான்ஸ் காமெடி அனிமே. இந்த அனிமே நான் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ ரொம்ப ஒரு நல்ல அனிமே. இப்போ தமிழ் டப்பிங்கில் கிரன்ச்சிரோலில் ஒன்கோங்கில் போயிட்டுருக்கு. ஒரு இன்ட்ரோவர்ட் பையனுக்கும் எக்ஸ்ட்ரோவர்ட் பொண்ணுக்குமான ஒரு அழகான லவ் ஸ்டோரி தான் இந்த அனிமே. ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த அனிமே உங்களுக்கு பிடிக்காத சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா அனிமேஷன்லாம் நல்லா இருக்குது. ஏன்னா அந்த கேரக்டர்ஸ் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு சில ஜோக்ஸ் எல்லாம் கூட ஒரு காமெடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கனெக்ட் ஆகுது. ஸோ நல்லா தான் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ வர்த்தான ஒரு அனிமே தான். செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இதுவும் இப்போ தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. அடுத்து வந்து த டெய்லி லைஃப் ஆஃப் த இம்மோர்டல் கிங் அனிமையோட சீசன் 5 இப்போ தமிழ் டப்பிங்கில் ஒன்கோங்கில் போயிட்டுருக்கு கிரன்ச்சிரோலில். இதுக்கான ப்ரீவியஸ் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தமிழ் டப்பிங் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் சீசன் 4 மட்டும் தமிழ் டப்பிங்கில் இல்லை. பட் சீசன் 1, சீசன் 2, சீசன் 3லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது கிரன்ச்சிரோலில். இது பார்த்தீங்கன்னா சைனீஸ் அனிமே. அண்ட் இதில் வரக்கூடிய மெயின் கேரக்டரான வாங்லிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓபியான ஒரு மெயின் கேரக்டர். ஸோ நிறைய பேருக்கு இந்த அனிமே தெரியும். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். அண்ட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சீசன் 5 வந்து தெரியல, அது தமிழ் டப்பிங்கில் வந்து தெரியல. ஸோ உங்களுக்கு இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். கிரன்ச்சிரோலில் இப்போ ஒன்கோயிங்கில் போயிட்டு இருக்கானுங்க. ஒரு மஸ்ட் வாட்ச் அனிமே தான் இந்த டெய்லி லைஃப் ஆஃப் த இம்மோர்டல் கிங். அடுத்து வந்து தி டார்க் மூன் த பிளட் ஆல்டர்னு சொல்லக்கூடிய ஒரு அனிமே. நான் இந்த அனிமே பார்க்கல. ஸோ பார்த்தவங்க எப்படின்னு சொல்லுங்கள். இது வந்து இப்போ கிரன்ச்சிரோலில் தமிழ் டப்பிங்கில் ஒன்கோங்கில் போய்ட்டுருக்கு. நேம்லேயே பார்த்தீங்கன்னா டார்க் இருக்குது. ஸோ இந்த அனிமே கொஞ்சம் டார்க்காக இருக்குமோன்னு எனக்கு டவுட் இருக்குது. ஸோ பார்த்தவங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நானும் போய் பார்க்குறேன். ஸோ நான் இந்த அனிமே பார்க்கல. அப்படி பார்த்தேன்னா நம்ம சேனலில் அப்கமிங்கில் வீடியோஸ் வந்துடும். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா நிறைய பேர் பண்ணுறீங்க. அடுத்து வந்து மிக முக்கியமான ஒரு அனிமையோட தமிழ் டப்பிங் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3. அதாவது இந்த ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த வந்த அனிமேஸ்லேயே ஒரு மட்டமான ஒரு அனிமே தான் இந்த ஒன் பஞ்ச் மேனுடைய சீசன் 3. ஒன் பஞ்ச் மேன் மாங்கா பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்கும். சீசன் 1 பார்த்தீங்கன்னா கோட்டுன்னே சொல்லலாம். சீசன் 2 பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, அதுவும் நல்லா தான் பண்ணியிருந்தானுங்க. பட் சீசன் 3 பார்த்தீங்கன்னா படுபடு மொக்கை. ஏன்னா அனிமேஷன் குவாலிட்டி ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு. இது அனிமேட் பண்ணவங்களா இல்லை அந்த பிபிடி ஸ்லைட் பவர் பாயிண்டில் ப்ரெசன்டேஷன் பண்ணுவோம் அதை மாதிரி தான் இருந்துச்சு. தவிர இது அந்தளவுக்கு வர்த்தான ஒரு அனிமேனா சொல்ல மாட்டேன். நல்ல ஒரு பொட்டென்ஷியலி கூட ஃப்ரான்ச்சைஸ் தான் இந்த ஒன் பஞ்ச் மேன். பட் அதை ஜேசிஸ்டோ பார்த்தீங்கன்னா பயன்படுத்தலை. ஸோ சீசன் 3 பார்த்தீங்கன்னா மொக்க பண்ணிட்டாங்க. இதுக்கான பார்ட் 2 பார்த்தீங்கன்னா 2027 வருமாம். ஸோ அது வரைக்கும் இதை வச்சு நான் ஓட்டிக்கிட்டு இருக்கணும். ஸோ இதுக்கான தமிழ் டப்பிங் கூட இப்போ அவைலபிளாக இருக்குது. எப்படியும் இதை பார்த்தா தான் அதுக்கு அடுத்த ஸ்டோரிஸ் புரிய போகுது. ஒரு மாங்க போய் பாருங்கள், இல்லைனா இதை பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இதுக்கான ப்ரீவியஸ் சீசனுக்கான தமிழ் டப்பிங் பார்த்தீங்கன்னா சோனியாவில் போட்டிருப்பானுங்க. ஸோ பார்த்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து குனோந்த சோசரர் கேன்சின்னு சொல்லக்கூடிய ஒரு அனிமே. இந்த அனிமே நான் பார்க்கல. ஸோ பார்த்தவர்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த அனிமே பார்த்தீங்கன்னா கிரன்ச்சிரோலில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. சொல்லப்போனால் எல்லா அனிமேஷன் கிரன்ச்சிரோல் தான் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த அனிமே டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில சம்பவங்கள் ஆட்களை காணலை. டெத் நோட் தமிழ் டப்பிங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா அனிமே டைம்ஸை காணவில்லை. ஸோ யாரும் கண்டா வர சொல்லுங்கப்பா அவங்கள. ஸோ வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்க, லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அடுத்த அனிமே தமிழ் டப்பிங் வந்திருக்குன்னு சொல்கிறேன். அடுத்து வந்து தேர் வாஸ் அ கியூட் கேர்ள் இன் த ஹீரோஸ் பார்ட்டி ஸோ ஐ ட்ரை டு கன்ஃபஸிங் டு ஹர்னு சொல்லக்கூடிய ஒரு அனிமே.
பேரை கேட்டோன்னு சும்மா அதிருது இல்லை. ஏன்னா அவ்வளோ லாங்காக இருக்குது. இப்போ ஒரு அனிமேஷன் நேம்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்டா இப்படி எழுதுறீங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ நீட்டுக்கு எழுதுறானுங்க. இது எந்த அளவுக்கு லாங்காக போகுதுன்னா மறந்துடுவோம் நாமளே அந்த அனிமையோட டைட்டில். ஸோ அப்படி தான் யோசிச்சிருக்கானுங்க. நான் இந்த அனிமே நான் பார்க்கல. Crunchyrollல தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்த்தவர்கள் உங்களுக்கு கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நான் பார்க்கல. நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ஒரு வீடியோ போட்டு விட்றேன். அடுத்து வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் ரொம்ப வெயிட் பண்ண ஒரு அனிமிக்கான தமிழ் டப்பிங் தான் ஜுஜுட்சு கைசன் சீசன் 3. இதுக்கான தமிழ் டப்பிங் இப்போ Crunchyrollல ஓன்கோங்கில் போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு எபிசோட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 2 எபிசோடையும் ஒரே நேரம் ரிலீஸ் பண்ணானுங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு எபிசோட் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ ஓன்கோங்கில் போயிட்டுருக்கு. ஒரு தரமான தமிழ் டப்பிங் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. என்ன மாக்கிக்கு மட்டும் அந்த ஒரு வாய்ஸ் எனக்கு செட் ஆகலை. இதுக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நான் தனியாக போட்டிருக்கேன், செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை போய் பாருங்கள். அதில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பேசியிருப்போம். ஓகேவா? ஸோ ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 இப்போ தமிழ் டப்பிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் தெரிவிக்க விடுங்க உங்களுடைய தாட்ஸை. அடுத்து வந்து என் அட்வென்ச்சர்ஸ் கிரைண்ட் அட் ஏஜ் 29ன்னு சொல்லக்கூடிய ஒரு அனிமே தான். நான் இந்த அனிமே பார்க்கல கைஸ். ஸோ பார்த்தவர்கள் எப்படி இருக்குது சொல்லுங்கள். இந்த அனிமே இப்போ Crunchyrollல தமிழ் டப்பிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ நல்லா இருக்கா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா பழமையாக சொன்ன மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு வீடியோ போடுறேன், இல்லாட்டி போஸ்டாச்சும் போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரைகன் ஸ்டார்கேஸ்னு சொல்லக்கூடிய ஒரு அனிமையோட தமிழ் டப்பிங் ரிலீஸ் ஆகிருக்கு Crunchyrollல. இந்த அனிமே பார்த்தீங்கன்னா ஒரு 90s அனிமே ட்ரைகன். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஃபன் அண்ட் காமெடியான ஆக்ஷன் அனிமே தான் அந்த ட்ரைகன். ஸோ அதுக்கான ஒரு ரீபூட்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு அனிமே ட்ரைகன் ஸ்டாம்பேடுன்னு வந்து இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க. நான் அது பார்க்கல. நான் வந்து ஓஜி அனிமே பார்த்தால இதெல்லாம் பார்க்கல. இந்த தமிழ் டப்பிங் ரிலீஸ் ஆகிருக்கேன்னு இந்த ஸ்டார்கேஸ் அனிமே போய் பார்த்தேன். அனிமேஷன் பார்த்தீங்கன்னா அந்த அனிமையோட வைப்பே தரல. ஓகேவா? ஒரு மாதிரி கார்ட்டூன் 3D மாடலில் இருக்குது. அந்த அயன்மேனுக்கு ஒரு கார்ட்டூன் இருக்குது, அனிமேஷன் சீரிஸ் ஒன்று. அதை பார்த்து ஒரு ஃபீல் தான் தந்தே தவிர இதை பார்க்கும்போது அந்த அனிமே ஃபீல் எனக்கு அது வரல. ஓகேவா? ஸோ உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ ஒரு ஒருத்தன் தமிழ் டப்பிங் கொடுத்துருக்கானுங்க. ஸோ போய் பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். எனக்கு செட் ஆகலை, மேபி உங்களுக்கு செட் ஆகலாம். பட் இந்த ட்ரைகன் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சீரிஸ். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து வந்து மிசன்த்ரூஃப் டீச்சர்ஸ் கிளாஸ் ஃபார் டெமி ஹியூமன் சொல்லக்கூடிய ஒரு அனிமே Crunchyrollல தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து யூரி அண்ட் ஐஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு அனிமையோடைய சீசன் 1 இருக்கக்கூடிய மொத்தம் 12 எபிசோடையும் ஒரே நாள் இறக்கிட்டானுங்க. இது வந்து இப்போ தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது நம்ம Crunchyrollல. ஸோ போய் பார்த்துட்டு இந்த அனிமே எப்படின்னு சொல்லுங்கள். நான் இந்த அனிமே பற்றி கேள்விப்பட்டது கூட இல்லை. மேபி ஒரு நல்ல அனிமையாக இருக்கலாம். ஸோ பார்த்துட்டு நீங்கள் தான் எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான அனிமே, எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான அனிமே. இந்த அனிமைக்கு நான் உயிரோயும் கொடுப்பேன். ஸோ எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஃப்ரீ ரன் அனிமிக்கான சீசன் 2 அதுக்கான தமிழ் டப்பிங் இப்போது Crunchyrollல ஓன்கோங்கில் போயிட்டுருக்கு. ஸோ போய் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். ஒரு தரமான ஒரு அனிமே தான் ஃப்ரீ ரன். நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், என் சேனலில் நிறைய வாட்டி ஃப்ரீ ரனுக்கு நானே ப்ரொமோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ சீசன் 2 ஓன்கோங்கில் போயிட்டுருக்கு தமிழ் டப்பிங்கில். ஒரு 10 எபிசோட் தான் டோட்டலாக இருக்க போகுது. ஸோ வீக்லி ஒன்ஸ் படி பார்த்துக்கோங்க கைஸ். ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ஜனவரி முதல் இந்த வீடியோ நான் பண்ணும் வரைக்கும் ரிலீஸ் ஆகிய தமிழ் டப் 2 அனிமேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா Crunchyroll அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த அனிமையோட லிங்க் வேணும்னா லிங்க்னு கவுண்ட் பண்ணுங்கள், நான் அனுப்ப மாட்டேன். ஸோ Crunchyroll போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ டெலிகிராமில் போய்த்து வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நண்பர்களே. போயிட்டு கொஞ்சம் Crunchyrollக்கு ஒரு சப்போர்ட்டு கொடுங்க. அதுவே பெரிய விஷயமா இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் கொஞ்சம் தப்பாக சொல்லியிருந்தா சொல்லாமல் மிஸ் பண்ணியிருந்தாலும் அதையும் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நான் வந்து தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய இருக்கும். ஸோ ஓரா பேச வீடியோ முடிச்சுக்காம டேக் கேர் கைஸ். சைனோரா.